மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 18 மற்றும் 19 ஆகிய 2 வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இயேசு சொல்றாரு சீசர்களுக்கு. இந்த நாட்களிலும் நமக்கு மிகவும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு அறிவுரை இது. அப்பா, ஓநாய்க்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல நான் அனுப்புறேன். ஊழியம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. சில நேரங்களில் உங்களை பிடிச்சு கட்டி அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் உங்களை இழுத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ அவர்களுக்கு முன்னால கை கட்டி நீங்க நிற்கும் போது ஐயோ என்னத்தை பேசுறது, என்னத்தை மாறுதரம் சொல்றது அப்படிலாம் யோசிச்சு கொண்டு இருக்காதே. என்ன அந்த நேரத்தில் நீ பேசணுமோ அதனை பிதாவின் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து பேசுவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுறது, என்னத்தை பேசுறது அப்படின்னு கவலைப்படாத. நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில், ஸ்பெசிபிக்கான அந்த நொடி பொழுதுல அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மண்ட அறிவில் ஐயோ என்னத்தை பேசுறது, இதை பேசுவோமா, இதை பேசும்போது இவன் இந்த கேள்வி கேட்டானா இந்த மாதிரி பதில் சொல்லுவோமா அப்படின்னு மண்டையில் நாமளே அநேக நேரங்களில் யோசித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ஃப்ளாப் ஆகி போகுது, தோல்விக்குள்ள தள்ளப்படுகிறது. யோசிக்காத, தெளிவா சொல்றாரு ஐயா. அவன் என்ன கேள்வி கேட்பான்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஸ்பாட்ல போய் நில்லு, வாய ஆன் தோற, அவ்வளவுதான். உனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவாரு, பிதாவின் ஆவியானவர் பேசுவாரு. நீ ஏன் கவலைப்படுற? நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில், ஸ்பெசிபிக்கான டைம்ல என்னத்தை பேசணுமோ அது சரியா உன் வாயிலிருந்து வரும். வாயை மட்டும் திறந்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏன் தெரியுமா? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இந்த சீசர்கள் எல்லாம் படிப்பாளிகள் கிடையாது, கல்லாதவர்கள், படிப்பறிவற்றவர்கள், மீன் பிடிக்கிறவங்க. இவங்களை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்னால அதிபதிகளுக்கு முன்னால இப்படி கை கட்டி நிக்க வச்சா என்னத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் இங்க சொல்லி தராரு, ஏய் மண்டையில எதுவும் யோசிக்காத, அதை பேசுவோமா இதை பேசுவோமா, அந்த ஆளு இந்த கேள்வி கேட்டா இந்த பதில சொல்லுவோமா, ஒன்னும் யோசிக்காத, வாயை மட்டும் திறந்து வச்சுக்கோ. அந்நேரத்திலே, அந்த ஸ்பெசிபிக் டைம்ல உன் வாயிலிருந்து உனக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர் பேசுவாருமோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த தகவலை நான் சொல்றேன். இக்கட்டான கிரிட்டிக்கலான சூழ்நிலை நீங்கள் கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கும் போது என்னத்தை பேசுறது, அதை பேசலாமா இதை பேசலாமான்னு யோசித்து கொண்டு இராதீங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பேசுவார்.